அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் 97th அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னா ஆஸ்கர் அவார்ட்ஸ் தான் அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல த மூவி அனோரா ஒன் ஆஸ்கர் அவார்ட் இன் 5 கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் பெஸ்ட் எடிட்டிங், இந்த மாதிரி 5 கேட்டகரியில வாங்கியிருக்கு. போன வருஷம் பார்த்தோம்னா ஆப்பன்ஹைமர் படம் 7 கேட்டகரியில வாங்கியிருக்கும். சரிங்களா? அடுத்தது அட்ரியன் ப்ரோடி ஒன் த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் த மூவி த ப்ரூட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். மிக்கி மேடிசன் ஒன் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் ஃபார் த மூவி அனோரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது which country launched the cities coalition for circularity to promote sustainable urban development அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. cities coalition for circularity அப்படிங்கிறத யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? C3 அப்படிங்கிற அலையன்ஸை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் டெவலப்மெண்ட் அது சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸை இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் ஷேர் பண்ணிக்கணும், நாலேஜ் ஷேரிங் பண்ணிக்கணும், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த சிட்டிஸ் கொலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது the number of gangetic dolphins in India as per the latest estimate அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இந்த gangetic dolphinsோட சென்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் எவ்வளவு டால்ஃபின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6327 gangetic dolphins இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே அதிகமாக ஹையஸ்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உத்தரப்பிரதேசில் தான் வந்து ஹையஸ்டான gangetic dolphins அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அடுத்தது consider the following statements. IRCTC and IRFC became the 25th and 26th நவரத்னா கம்பெனிஸ் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நவரத்னா, மகாரத்னா, மினிரத்னா அப்படின்னு சொல்லி கேட்டகரிஸ் இருக்கு. பப்ளிக் செக்டார் கம்பெனிஸை அவங்களோட டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி, அவங்களோட ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நவரத்னா கேட்டகரி கீழே IRCTC 25th ஆகும், IRFC 26th நவரத்னாவும் வந்திருக்கு. சரிங்களா? The advantage, a key advantage of this status is that the companies can invest up to ₹1,000 crore or 15% of their net worth in a single project without needing prior approval from the central government அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நவரத்னா ஸ்டேட்டஸோட முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனிஸ், நவரத்னா கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 1,000 crore வரைக்கும் இல்லை அவங்களோட நெட்வொர்த்தில் 15% வரைக்கும் கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் நவரத்னா ஸ்டேட்டஸோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ். ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா வேர்ல்டு ஒபிசிட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஒபிசிட்டி டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா March 4 தான் வேர்ல்டு ஒபிசிட்டி டே. சரிங்களா? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்சிங் சிஸ்டம்ஸ் ஹெல்த்தியர் லைஃப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.